இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து ஒரு கண்டிஷனை வச்சுட்டு ரவிட்ட வந்து சொல்றாங்க, இல்லனா வந்து வீட்டுக்கு வரவே மாட்டா. அந்த நேரத்துல ரவி, முத்து, மனோஜ் அப்படின்னு எல்லாருமே அந்த டிராமால டோட்டலி வந்து டென்ஷன்ல இருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்ருதி கோவத்துல ரவி வந்து லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அவளை வந்து சமாதானம் செஞ்சு ரவி, மீனா, ஸ்ருதியை வந்து வீட்டுக்கு எகின் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஸ்ருதி ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ இனி ரவியை வந்து லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வீடியோ ரிலீஸ் பண்ணி சொல்லணும். அதோட என்கிட்ட வந்து சாரி கேட்கணும், இல்லனா நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றா. இந்த மாதிரி ஸ்ருதி சொன்னது ரவிக்கு வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ ரவி வந்து கன்ஃபியூஸ்டு, எம்ப்ராஸ்ட் அண்ட் ஃபேமிலி ப்ரெஷர்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து நீத்து வந்து அடிக்க போறான். மனோஜ் கிளவர் ஐடியா ஒன்று சஜஸ்ட் பண்றான். ஸ்ருதியோட மனசை மாற்ற வந்து ட்ரை பண்றாங்க. ஷோரூம் ஆர்டர் வந்து பறிப்போனால ரோஹினியோட ஹஸ்பண்ட் டைவர்ஸ் த்ரெட்ல வந்து இருக்கான். ஸோ மேனேஜர் என்னதான் வந்து சிம்பத்தட்டிக் ஆனாலுமே சொல்யூஷன் வந்து சொல்ல முடியாம இருக்கிறான். இதனால ஆடியன்ஸ், அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் பிளஸ் இமோஷனல் டென்ஷன் லெவல் மேக்ஸிமம் ஆயிருக்கு. இப்போ எபிசோட் வந்து முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் இன்னும் உச்சியில தான் வந்திருக்கு. ஸ்ருதி வந்து சமாதானம் பண்ண முடியுமா? ரவி வந்து காதல் வந்து ப்ரூவ் பண்ணுவானா? அடுத்த எபிசோட்ல இந்த ட்ராமா எப்படி முடியும் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுங்க. டீடைல் வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.